இது தேர்தல் நேரம் தான், இன்னும் 2 மாசங்கள் இருக்கு. ஆனா அங்க முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுதான் சொன்னேன். பொது வெளியில வைக்கட்டுமே, மக்கள் எடை போடட்டும். ஒரு சந்தேக பார்வை, ஏன்னா நடத்துகிறது பிஜேபி ஆட்சி, ரெய்டு நடத்துறது அவங்க கண்ட்ரோல் இருக்கிற ஈடியோ மற்ற என்ஐஓ அப்படிங்கிற போது சந்தேகம் வரதான் செய்யும். ரைடு முடிஞ்சவனே எங்கேயும் சொல்லணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இல்லைன்ற ஐடி ரைடுக்கும் என்ஐஏ விஷயங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில், அதாவது சீமான் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இந்த இடும்பாவனம் கார்த்தி மற்றும் இன்னும் சில நிர்வாகிகள் வீட்டிலலாம் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த சீமான் அவர்கள் அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இல்லை, தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களை நோக்கி, முக்கியமாக அரசியல் களமாடுகளை நோக்கி இது போன்ற நடக்கிறத அனுமதிக்க முடியாதுதான். அதுக்காக தவறு செஞ்சுட்டு ஒருத்தர் தப்பிக்கலாமா அப்படின்னு எதிர்கேள்வி வரும் இல்லையா? யாருமே இல்லைன்னு சொல்லலை. சரி, இப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போனீங்களோ அது இன்னைக்கு காலையில் தான், நேற்று நைட்டு தான் அந்த தகவல் கிடைச்சதா உங்களுக்கு? இல்லையே. ராஜஸ்தானில் ஒரு வேட்பாளர், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டை ஒப்பிட்டு சொல்கிறேன், சென்னை இங்கே இருக்குது, தூத்துக்குடி இங்கே இருக்குது. தூத்துக்குடியில் போட்டியிடுற ஒரு வேட்பாளரை வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தை தொடங்குற அன்னைக்கு சென்னையில் ஆஜராகணும் ஈடி ஒரு சம்மன் கொடுத்தா எப்படி இருக்கும்? இதை ராஜஸ்தான் ஹைகோர்ட் இப்போ தேர்தல் நடந்த போது கேட்டாங்க. இந்த நேரம் சரியா இல்லையே, இது தவறாச்சேன்னு சொல்லி அந்த சம்மனை ரத்து பண்ணாங்க. இது தேர்தல் நேரம் தான், இன்னும் 2 மாசங்கள் இருக்கு. ஆனா அங்க முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுதான் சொன்னேன். பொது வெளியில வைக்கட்டுமே, மக்கள் எடை போடட்டும். இல்ல, சீமான் சொன்னதுல நியாயம் இல்ல, தவறு. ஒரு 10 மணிக்கு நடந்தா 11 மணிக்கு தானே போலீஸ் உள்ள வர முடியும் அப்படின்னு கேட்கல. அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லா ரகசியங்களையும் வெளியே சொல்ல நம்ம கேட்கல. ஒரு சந்தேக பார்வை, ஏன்னா நடத்துகிறது பிஜேபி ஆட்சி, ரெய்டு நடத்துறது அவங்க கண்ட்ரோல் இருக்கிற ஈடியோ மற்ற என்ஐஓ அப்படிங்கிற போது சந்தேகம் வரதான் செய்யும். இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட ஏஜென்சியினுடைய கடமை. என்ன ஆதாரம் கிடைச்சதுன்னு சொல்லட்டும். ஊடகமாகவே போறப்போதான் கேள்விகள் சந்தேகங்கள் கூடிக்கிட்டே போகும். இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அவர்கள் வெளிப்படுத்துகிற ஆதாரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை சீமானுக்கும் இருக்கு. மாற்று கட்சியினர் 300 பேர் இன்றைக்கு காலையில நாம் தமிழர் கட்சியில இணையும் நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வுல தான் செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. ஏதாவது இந்த அரசியல் மோதல் தான் காரணமாக இருக்கும்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா பொதுவாகவே இன்கம் டாக்ஸ், ஐடி, என்ஐஏ ரைடெல்லாம் எடுத்து ரைடு முடிஞ்சவனே எங்கேயும் சொல்லணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இல்லைன்ற. ஐடி ரைடுக்கும் என்ஐஏ விஷயங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் இப்படி வெளியில சொல்லிட்டு வர மாட்டாங்க. இந்த வங்கியில 10 லட்ச ரூபா போட்டதுக்கான ஆதாரம் இருந்துச்சு, அதனால நாங்க உள்ள வரோம் ஐடி சொல்லலாம். என்ஐஏனுடைய விவகாரம் அப்படி இல்லை. அதனால சொல்றேன், உங்களால் எதை வெளிப்படையாக சொல்ல முடியுமோ அதை வெளியில சொல்லுங்க. இந்த விஷயத்துக்காக நாங்க போனோம்னு அவங்க சொல்லாத வரைக்கும் சந்தேகத்தோடு தான் இதை அணுகணும். அல்லது போனதே தப்பு அப்படின்னு நம்ம யாரும் எடுத்தோடனே தீர்ப்பு சொல்லவும் முடியாது. சரிதானா? இல்ல போனா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம்னு சொல்லட்டும். அப்ப முகாந்திரம் இருக்கிற விஷயம் தான், இந்த ரெய்டு அவசியம் தான் மக்கள் முடிவு பண்ணட்டும். சீமான் கேட்காமலேயே அவருக்கு ஆதரவு வரும், தவறு நடந்திருந்தால் நான் சொல்றேன்.